Inorganic chemistry hybridization நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இம்பார்ட்டண்ட்டு. பி பிளாக் எலிமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி 18th குரூப்பு 16th குரூப்பு 17th குரூப்லலாம் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்பீசிஸ்லலாம் ஹைப்ரிடைசேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா XCF4 நான் பழைய ஷார்ட்டில் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல சென்ட்ரல் ஆட்டம் கண்டுபிடிக்கணும், அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எழுதணும், அதுக்கப்புறமா பாண்டிங் பண்ணணும். இதுதான் ஒரே மெத்தடு. ஸோ இப்போ போடுவோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு போட்டுரும் எக்ஸி சென்ட்ரல் ஆட்டமே 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு. ஸோ 4 ஃப்ளோரினை பாண்ட் பண்ணிட்டோம். ஸோ 4 பாண்ட் பேரு. அதுக்கப்புறமா லோன் பேர் வந்துட்டு பேராக தான் வரும். ஸோ 2 லோன் பேரு. ஸோ டோட்டலாக 6 sp3d2. இந்த மாதிரி ஈஸியாக ஒரே மெத்தடில் டக்குன்னு செகண்ட்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹைப்ரிடைசேஷனை டக்குன்னு ஈஸியாக போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா XCOF4ல் XC போட்டோம். இப்போ O வந்துட்டுமே டபுள் பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதில் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா Fக்குலாம் தனித்தனி சர்க்கிள்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா லோன் பேர் வந்துட்டு ஒரு பேராக போட்டிருக்கேன் பாக்ஸில். ஸோ டோட்டலாக 5 பாண்ட் பேர்ஸ், ஒரு லோன் பேர் 6. ஸோ sp3d2. இந்த மாதிரி சீக்கிரம் டக்குன்னு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா XCO2F2ல் XCக்கு 2 ஓனால் ஸோ 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். அம்மா Fக்கு தனித்தனி, ஏன்னா O டபுள் பாண்ட் ஃபார்மாக அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லோன் பேர் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 4 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர், டோட்டலாக 5. ஸோ sp3d. இப்போ பார்த்தீங்கன்னா XCF6க்கும் SF6க்கும் எல்லாத்தையும் போட்டேன். ஸோ XCF6க்கு வந்துட்டு 6 F எலக்ட்ரான்ஸ் பாண்ட் பண்ணிட்டாமல் ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ டோட்டலாக 7. ஸோ sp3d3. அதுமாதிரி அதுக்கு SF6க்கு 6 பாண்ட் பேர்ஸு. ஸோ டோட்டலாக sp3d2. இந்த மாதிரி டக்குன்னு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறோம், பாண்டிங் பண்ணுறோம், லோன் பேர் கண்டுபிடிக்கிறோம், அப்படியே ஆட் பண்ணுறோம், ஹைப்ரிடைசேஷன் ஈஸியாக எழுதுகிறோம். இந்த மாதிரி ஈஸி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இதுதான் சரியான ஷார்ட்கட்டு ஈஸியாக.